பொடி, அதுக்கு 2 கப்பு கருவேப்பிலை அலசி வச்சுருக்கிறேன் காய வச்சு, கடலப்பருப்பு 50 கிராம், உளுந்து 75 கிராம், மிளகாய் 12 மிளகாய், 1½ ஸ்பூன் உப்பு, 5 பெருங்காயத்துண்டு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, 2 ஸ்பூன் ஜீரகம், மல்லி 25 கிராம், அவ்வளோதான். எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட தூள் நுணுக்க வேண்டியது தான். கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுத்து. இதை அரைச்சி கொண்டாந்து வச்சாச்சு. இதை கொஞ்சம் ஆற விட்டு ஒரு நல்ல கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இதை மாதிரி நீங்களும் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.